நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நாட்டின் 66வது குடியரசு தினம் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக சென்னையில் ஆளுநர் ரோசையா மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார். அதன் பிறகு சென்னையில் கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இன்னும் சற்று நேரத்தில் நாட்டின் தலைநகரத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி மூவர்ண கொடியை ஏற்றி வைக்க இருக்கின்றார். அதன் பிறகு முப்படையின் அணிவகுப்பையும் அவர் பார்வையிட இருக்கின்றார். இந்த சூழலில் குடியரசு தினத்தினுடைய சிறப்பை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய அரங்கத்தில் சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். கர்னல் ராமன் மற்றும் கர்னல் மலையப்பன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். ராமன் ஐயா, உங்களிடம் இந்த கேள்வி, இந்த குடியரசு தினத்தினுடைய சிறப்பு என்ன? குறிப்பாக இந்த குடியரசு தினத்தினுடைய அணிவகுப்பினுடைய சிறப்பு என்ன? டெல்லியில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த அணிவகுப்பின் நிகழ்வில் பராக் ஒபாமா அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார். அது ஒரு சிறப்பாக கூறப்படுகின்றது. அதன் பிறகு அதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி சொல்லுங்கள். முதல் சிறப்பு, இந்த குடியரசு தினத்தில் 3 மகளிர் கண்டிஜென்ட் மார்ச் பாஸ்டில் டேக் பார்ட் பண்ணுறாங்க. ஒன்று ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். ஆஃபீஸர்ஸ் கண்டிஜென்ட் மகளிர் 3மே இந்த மார்ச் பாஸ்ட் இப்போ டெல்லியில் பார்க்கலாம் நீங்கள். ரெண்டாவது இது ஏர்ஃபோர்ஸ் இந்த குடியரசு தினத்தை 1965ஆம் ஆண்டு இந்தோ பாகிஸ்தான் வாரோட 50வது வருஷமாக பொன் தின விழாவாக கொண்டாடுறாங்க. அந்த போரில் அவங்க உபயோகப்படுத்தின பழங்காலத்து வேம்பயர், நேட், ஃபேர்சைல்ட் பேக்கெட் போன்ற விமானங்கள், மீ-4 ஹெலிகாப்டர், இவைகளெல்லாம் இந்த அணிவகுப்பில் டேக் பார்ட் பண்ண போகிறது. அது தவிர இந்த இன்னொரு முக்கியமான சமாச்சாரம், இதில் சில மிசைல்ஸ் வெரைட்டிஸ், இதுவரையிலும் வெளியில் காமிக்காத சில பொருட்கள், ஏவுகணைகள் இந்த குடியரசு தினத்தில் டிஸ்பிளே பண்ணப்படும். ஒன்று பிரம்மோஸ், ரெண்டாவது ஆகாஷ், மூணாவது T-90 டேங்க், நாலாவது இன்ஃபென்ட்ரி காம்பேட் வெஹிக்கிள் இப்போ டெவலப் பண்ணது லேட்டஸ்ட். இதெல்லாம் இண்டக்ட் ஆகிடுது ஆர்மியில், நேவியில், ஏர்ஃபோர்ஸில். அதனால் இப்போ டிஸ்பிளே பண்ணுறாங்க. இது ஒன்றும் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் இருக்காது இனிமேல். தவிர முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸுக்கு ஆகாஷ் மிசைலில் அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. அது இன்னும் இன்கார்பரேட் ஆகலை ஏர்ஃபோர்ஸில் இது வரலும். ஆனால் நேவியில், ஆர்மியில் இன்கார்பரேட் ஆகிடுது. நல்லது சார். மலையப்பன் ஐயா, உங்களிடம் இந்த கேள்வி முன்வைக்கலாம். அதாவது குடியரசு தின நிகழ்வுகள் தொடங்கி, அதாவது முதல் நிகழ்வு நடைபெற்றது 1950 தொடங்கி தற்போது வரை இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள்? 1950 குடியரசு தினம் ஒரு டெல்லியில் வேறு கிரவுண்டில் நடந்தது. அதுக்கு பிறகு 3 இடத்துல மாறி கடைசியில் இப்போ ராஜ்பாத்தில் நடக்கிறது 1955 நடக்குது. அப்படி நடக்கும் பொழுது முக்கியமாக இது குடியரசு இந்த ஆரம்பிக்க நோக்கம் என்னவென்றால் மிலிட்ரி மைட்டை காட்டுவதற்காக. இராணுவத்தில் என்னென்ன உண்டு, இது ஜனாதிபதி இராணுவத்தினோட பெரேட் அப்படி இருந்தது. அது பின்பு வர வர சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், இந்தியாவினோட டெவலப்மெண்ட்டை காட்டுறதை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு பேஜன்ஸ் லைக் கல்ச்சுரல் ஷோ அதையும் இன்க்ளூட் பண்ணி இப்போ எல்லாமே கம்பைண்டாக வருது. குடியரசு தினம் ஆரம்பிக்கும் போது ஜனாதிபதி, அதாவது டெல்லியில் ஜனாதிபதியும் மாகாணத்தில் கவர்னரும் கொடியேற்றி வைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் 1971ஆம் ஆண்டு அப்பொழுதுள்ள தமிழ்நாடு முதல்வர் பிரதம மந்திரிக்கு மேடம் இந்திரா காந்திக்கு எழுதி, இது குடியரசு தினம், குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கொடியேற்ற வேண்டும், அரசு அதிகாரிகள் மட்டும். ஆனால் அரசு மீன்ஸ் கவர்மெண்ட், ஜனாதிபதி இஸ் கவர்மெண்ட்டில் இஸ் நாட் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. அதே மாதிரி கவர்னர் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. ஸோ எங்களுக்கும் உரிமை வேண்டும் என்று கேட்டார். உடனே அவர்கள் ஒத்துக்கொண்டு ஒரு நாள், அதாவது ஜனவரி 26 ஜனாதிபதி கவர்னரும் மாகாணத்தில் நடத்துவார்கள். அதே மாதிரி ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிரதம மந்திரியும் முதல் மந்திரிகளும் கொடியேற்றுவார்கள் என்று ஒத்துக்கொண்டார்கள். அதற்கு பிறகு முக்கியமாக இதை பார்க்க போனீங்கன்னா
டெல்லியில் வந்து வெளிநாட்டு பிரதம மந்திரியோ அல்லது முக்கிய நபர்களோ ஜனாதிபதியோ விருந்தினர்கள் இருப்பார்கள். சொல்லப்போனால் இப்பொழுது பாகிஸ்தான் இந்தியா சண்டே என்று சொல்லுகின்றோம். பாகிஸ்தானை சேர்ந்த இருவர்கள் அப்பொழுது கவர்னராக ஜெனரலாக இருந்தவர் ஒருவர் 1955 1965 அப்புள்ள பாகிஸ்தான் மந்திரியும் இந்த விழாக்களில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். 65 கலந்து கொண்டு சில மாதங்களுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் சண்டை வந்து விட்டது. அதற்கு பிறகு பாகிஸ்தானோட உறவு முறிந்துவிட்டது. மேலும் இந்த மாதிரி விழாக்களில் முதலாவதாக டெல்லியில் பிரதம மந்திரி வந்து முன்னாள் இராணுவத்தினருக்காக வந்து மரியாதை செலுத்துவார்கள். அதாவது கடந்த காலங்களில் இறந்த நீத்தார் நினைவு நாள் என்பது போல அங்குள்ள வந்தவர்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு செல்வார். அதே மாதிரி மாகாணங்களிலும் முதல் மந்திரிகள் முன்னாள் இராணுவத்தில் இறந்த இடத்திற்கு வார் மெமோரியல் என்று சொல்லப்படும் இடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு செல்வார்கள். பின்பு ஜனாதிபதியும் கவர்னரும் பெரேடை ரிவ்யூ பண்ணுவார்கள். நல்லது. குடியரசு தினம் என்பது இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்ததை நினைவு கூற கொண்டாட வேண்டிய ஒரு தினம். அதன் அடிப்படையில் இந்திய அரசியல் சாசனம் என்பது உங்களுடைய பார்வையில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? ராமனையா, உங்களிடம் இந்திய அரசியல் சாசனத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளில் மிக முக்கியமான ஒன்றாக நீங்கள் கருதுவது? முக்கியமாக கருத வேண்டியது ஒன்று பேச்சு உரிமை, எழுத்துரிமை. அது தவிர இப்போ சொல்ல வேண்டிய இப்போது எவ்ரி சோல்ஜர், ஒவ்வொரு ஜவானும் அவன் பாசிங் அவுட்டில் ஒரு சபதம் எடுத்துக்கிறான். அது இந்திய குடியரசு சட்டத்தை பாதுகாப்பேன் உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு இராணுவ வீரனும், ஒவ்வொரு ஏர்ஃபோர்ஸ், நேவி, அது ஒரு கஷ்டம். அது இன்னும் இதுவரையிலும் பின்பற்றப்படுது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்திய இராணுவமும் நடந்து கொண்டிருக்கு. இதுவரையிலும் பாகிஸ்தான் மாதிரியோ வேறு ஏதாவது கண்ட்ரி மாதிரியோ இந்திய இராணுவம் இங்கே பிஹேவ் பண்ணல. பிகாஸ் நாங்களெல்லாம் அந்த உறுதிமொழியை இன்று வரலும் ஒப்புக்கொண்டு அதுபடி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இராணுவ வீரர்களை பொறுத்தவரை. அவங்க பாலிட்டிக்ஸில் என்டர் பண்ணலை. அதனால தான் இந்த டெமோக்ரஸி இந்த இந்தியாவில் இதுவரையிலும் தழைத்து ஓங்குகிறதுனா அது இராணுவ வீரர்களின் ஒத்துழைப்பினால் ஆகிறது. அது ஞாபகம் வச்சுருக்கோம். மலையப்பன் ஐயா, உங்களை பொறுத்தவரை இந்திய அரசியல் சாசனத்தின் சிறப்பாக நீங்கள் கருதக்கூடிய விஷயம்? முதல்ல சட்டம் என்பது என்னவென்றால், நம்மளுக்குள்ள மக்களால் தேர்ந்தெடுப்பவர்கள் மக்களாலே ஒரு அரசாங்கத்தை நிர்ணயிக்கப்பட்டு அதன்படி நடத்த வேண்டியது, அதுதான் சட்டம். சட்டத்தில் மிக முக்கியமானது அரசியல் சாசன சட்டம், கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட். நம் பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், நம்மளுக்காக நம்மளே முயற்சிக்கப்படுது. அதில் முக்கியமானது என்னவென்றால், எல்லா சாசனங்களும் முக்கியம், அதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்பது மிக மிக முக்கியமானது. ஏன்னா மனித உரிமை, ஹியூமன் ரைட்ஸ், அதுக்கு அதில் ஒரு சில வழிமுறைகள் கொடுத்துள்ளன, அதன்படி தான் செல்ல வேண்டும். மற்ற எல்லா சட்டங்களும், இந்தியாவில் உள்ள சட்டங்கள் எல்லாம் இந்த அரசியல் சாசனத்திலிருந்து உருவாக்கப்பட்டது தான். அரசியல் சாசனம் தான் மிக முக்கியமான என்னும் பொழுது ஆர்டிகிள் 14, 19 இவை மிக முக்கியமானது. அதாவது மனிதனை பற்றி பேச்சுரிமை, குடியுரிமை, வாக்குரிமை, பல ஹியூமன் ரைட்ஸ், பல உரிமைகள் உண்டு. மனிதன் தான் முக்கியமானவன். ஏன்னால் நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, நம்மளே நிர்ணயிக்கப்பட்ட சட்டம்தான். ஸோ அது எல்லாவற்றிலும் முக்கியமானவன் என்றாலும் 14லிருந்து 32 வரையில் மிக முக்கியமான சட்டங்கள். ஐயா, அது இந்திய இராணுவத்தில் இவர் சொன்னது கரெக்டு. இந்த மாதிரி மனித உரிமைகள் சிலதை நாங்கள் வாலண்டரியாக சரண்டர் பண்ணியிருக்கோம் இந்த ஆர்மி சர்வீஸ்க்கோசரம். பேச்சுரிமை, எழுத்துரிமை அதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்டட், இராணுவத்தில் சர்வ் பண்ணுறவங்களுக்கு. அது அவருக்கு தெரியும். அதுக்கெல்லாம் உடன்பட்டு தான் நாங்கள் சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். அது கரெக்டு, அது வேண்டியது தான். ஒரு இராணுவ டிசிப்ளினுக்கு அது முக்கியத்துவம் வருது. இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் அதை ஒத்துக்கொண்டு தான் இராணுவ வீரர்கள் சர்வ் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த ஜனநாயகம் இங்கே தலை தோங்குகிறது இந்த கண்ட்ரியில். நல்லதையா, நீங்கள் முதலில் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீர்கள். இந்த அணிவகுப்பில், டெல்லியில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த குடியரசு தின அணிவகுப்பில் ஆகாஷ் மற்றும் பிரம்மோஸ் ஆகிய 2 முக்கியமான ஏவுகணைகள் மக்களினுடைய பார்வைக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள். இந்த ஏவுகணைகளுடைய தயாரிப்பின் பின்னணி என்ன? எந்த தொழில்நுட்பத்தில் இது உருவாக்கப்பட்டிருக்கின்றது? இது ஆக்சுவலி இந்த ஏவுகணைகள் வெளிநாட்டு தொழில்நுட்பத்தோடு சேர்ந்து தான் வந்திருக்கு. ஆனால் இது ப்ரைமரியாக பண்ணுறது முக்கால்வாசி
டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்தியா. எந்த நாட்டுடன் ஒத்துழைப்போடு இது செய்யப்பட்டிருக்கு? முதல்ல நாட்டு ஒத்துழைப்புனா ஃபர்ஸ்ட் இந்த ஏவுகணைகள் ரஷ்யா அவங்க ஒத்துழைப்பு. இதுதான் இப்போ இந்த பிரம்மோஸ் 90% இந்திய தொழில்நுட்பத்தோடு தான் டிஆர்டிஓ தயாரிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு மெசேஜ் சொல்கிறாங்க. முக்கால்வாசி நம்ம இண்டிஜினியஸ் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் டெக்னிக்கலி அட்வான்ஸாக இருக்கலாம். இப்போது ஆயிருக்கும், நிச்சயம் ஆயிருக்கும். இதில் 3 வருஷம் அவங்க தயார் பண்ணாங்க. அதில் இப்போது ஆர்மிக்கு இஷ்யூ பண்ணது சுமார் 300 கிலோமீட்டர் ரேஞ்சு உள்ள மிசைல். அது அணு ஆயுதமாக உபயோகப்படுத்த தகுதி உடையது. இராணுவத்துக்கு இஷ்யூ பண்ணது. அது ஆர்ட்லரி ரெஜிமெண்ட்டில் 4 ரெஜிமெண்ட், பிரம்மோஸ் ரெஜிமெண்ட் இப்போ தயார் நிலையில் உள்ளது. ரைஸ் ஆகிடுத்து, தயார் நிலையில் எக்யூப் ஆகிருக்கு. ஒவ்வொரு ரெஜிமெண்ட்டுக்கும் அவங்க 76 மிசைல்ஸ் அந்த ஸ்கேலில் கொடுத்துருக்காங்க. அது ஒன்று. செகண்ட், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் வெஹிக்கிள் வித் சேட்டலைட் ஃபெசிலிட்டி இன்டர்நேஷ்னல், அந்த வெஹிக்கிளும் இதில் இன்றைக்கி டிஸ்பிளேயில் வரும். கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் இதெல்லாம் இந்த இராணுவ தளவாடங்கள், ஏவுகணைகள் இதெல்லாம் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் செட்டப்புக்குள்ளே கொண்டு வரத்துக்கு ஒரு வெஹிக்கிள் தயார் பண்ணுறாங்க, சேட்டலைட் வெஹிக்கிள். அதுவும் இந்த டிஸ்பிளேயில், அதுவும் டிஆர்டிஓவோட தயாரிப்பு தான்.